வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம சாதம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. பச்சை பயிறு குழம்பு. இதை நல்லா சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. இதில் நிறைய அளவு ப்ரோட்டீன் சத்து இருக்குது. வாங்க இப்போ அது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். நார் சத்தும் இதில் அதிக அளவு இருக்கிறதால உணவில் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கலாங்க. அரை கப் அளவு பச்சை பயிறு நைட்டே ஊற வச்சுருந்தாங்க. அது ஒரு குக்கரில் போட்டுட்டு தண்ணியெல்லாம் வடிவிட்டு குக்கரில் போட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு அடுப்பில் வச்சுட்டேன். ஆவி வந்து வெயிட் போட்டு 2 விசில் வந்து இறக்கி வச்சுக்கலாம். இதை போல் நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சுட்டு இறக்கி வச்சுக்கலாம். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை இதெல்லாம் பொடியாக அரிஞ்சு வச்சுட்டு பூண்டு ஒரு 4 பல் நசுக்கி எடுத்து வச்சுருவோம். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் கடாயில் 4 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு அரை டீஸ்பூன், ஜீரகம் அரை டீஸ்பூன், பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு வதக்கிட்டு வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் போட்டு வதக்கி தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சாம்பார் பொடி 1 டீஸ்பூன், தனியாத்தூள் அது 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு வதக்கிட்டு கரைச்சி வச்சுருந்த புளியும் தண்ணியும் இதில் ஊற்றிடலாம். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. பச்சை வாசனை போக நல்லா கொதி வந்ததும் வேக வச்சுருந்த பச்சை பயிறு இதில் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட வெந்நீர் இதில் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதி வந்த பிறகு இறக்கிடலாம். சுலபமாக சுவையாக இந்த போல் நம்ம தயார் பண்ணலாங்க. நல்ல டேஸ்டான இந்த பச்சை பயிறு குழம்பு ஈஸியாக நீங்களும் ஒரு முறை இந்த போல் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே கொத்தமல்லி தழைகள்லாம் இருந்தால் அதை கட் பண்ணி தூவி இறக்கிடுவோம். நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.